ஃபேவரட்டான ரெசிபி. எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு சிக்கன் லவர்ஸ்க்கும் இது ஃபேவரட்டான ரெசிபி அப்படின்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஐம் ஷுர் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் வீட்டில் யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்காங்களோ உங்கள் ஃபோன் எல்லாத்தையும் பிடுங்கி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது ஒரு சிக்கன் ரெசிபி. நம்ம ரெசிபி நேம் வந்து ஸ்மோக்கி தந்தூரி சிக்கன். மோஸ்ட்லி தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு நமக்கு வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். அப்புறம் அந்த இடமே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்றதுக்காக நம்ம அதை வீட்டில் ட்ரை கூட பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஓவன் இல்லாமல் ஜஸ்ட் பேன்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக 100% ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கனை இந்த மாதிரி பெரிய பீஸாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கும்போதே தந்தூரிக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பெரிய பீஸஸாக கொடுத்துருவாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து கத்தியால் இந்த மாதிரி கீறி எடுத்துக்கலாம். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள்ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மினிமம் 30 மினிட்ஸ் வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி விட்ட கேப்லேயும் மசாலாவை நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 30 மினிட்ஸ் கழித்து சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இது கூடவே ஒரு பீஸ் பட்டர் வந்து நம்ம போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை அதில் வந்து போட போகிறோம். பட்டர் போட்ட உடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸை ஒன்று ஒன்றா வந்து அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்போவுமே பேன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓவர் க்ரௌட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்கனை வந்து நம்மளால் ஃப்ரீயாக திருப்பி விட முடியாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். எந்த பக்கம்லாம் வேகாமல் இருக்கும் அந்த பக்கம் நல்லா திருப்பி இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தந்தூரி சிக்கனுடைய டெக்ஸ்சர் வந்து சூப்பராக கிடச்சிருச்சு. இப்போ தந்தூரி சிக்கனுடைய ஃப்ளேவருக்காக நம்ம ஒரு மேஜிக்கல் ட்ரிக் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்கோல். ஒரு சின்ன பீஸ் சார்கோல் எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா அது நெருப்பாகிற அளவுக்கு அதை வந்து நம்ம ஃபயர் பண்ண போகிறோம். இந்த சார்கோல் வந்து அயன் பண்ணுற கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா நெருப்பு மாதிரி அந்த சார்கோல் வந்து மாறணும். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஒரு டீப் பவுலில் வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஸ்டீலில் பவுல் ஒன்று வச்சுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சார்கோலை இதுக்கு நடுவில் வச்சு ஒரு 2 drops ஆயில் வந்து இதில் விட்டோம் அப்படின்னா இதுலேருந்து ஃபுல்லாக ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். ஸ்மோக் வந்த உடனே நீங்கள் ஒரு மூடி போட்டு 1.5 to 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வந்து சிக்கன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு சூப்பரான தந்தூரி சிக்கன் ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி அதே டெக்ஸ்சரோட அதே ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பரான ஒரு தந்தூரி சிக்கன் வந்து நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் இந்த சிக்கனை ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ உடனே நீங்களும் இந்த சிக்கனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.